அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்வில் நாம் செய்யக்கூடிய வேளையில் இன்னும் நம்முடைய குடும்பத்தில் எல்லா விஷயத்திலும் நமக்கு பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு திக்ரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒரே ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களாக இருந்தாலும் சரி, நாம் எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எல்லா காரியமும் கஷ்டத்திலும் சோகத்திலும் துன்பத்திலும் போவதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஒரு காரியத்தில் பரக்கத் என்பது இல்லை. நாம் எவ்வளவு உணவு உண்டாலும் ஒரு மகிழ்ச்சியின்மை இருக்காது. நாம் எவ்வளவுதான் குடும்பத்துக்கு சம்பாரித்து போட்டாலும், எவ்வளவுதான் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம கொடுத்தாலும், என்னதான் நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டாலும் அவர்கள்ட்ட இருந்து எந்த ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்காது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய குடும்பத்தில் பரக்கத்தில்லை, நம்முடைய வீட்டில் பரக்கத்தில்லை, நம்முடைய தொழிலில் பரக்கத்தில்லை, நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் பரக்கத்தில்லை. பரக்கத் இல்லாததின் காரணமாக தான் நாம் எடுக்கக்கூடிய எல்லா காரியமும் கஷ்டத்தில் அமைகின்றது, மகிழ்ச்சியின்மையே இல்லாமல் போய்விடுகின்றது. அப்படிப்பட்ட பரக்கத் வர வேண்டுமென்றால் நாம் இந்த ஒரு திக்ரை ஓத வேண்டும். இந்த ஒரு திக்ரை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 11 முறை ஓதி வந்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், இன்னும் நம்முடைய படிப்பில், முக்கியமாக உலக காரியங்கள் எதுவாக இருந்தாலும், இன்னும் ரிசுக்கில், எல்லாவற்றிலும் அல்லாஹு தாலா பரக்கத்தை ஏற்படுத்தி தருகிறான். அப்படிப்பட்ட பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று சொன்னால், அந்த காரியம் நமக்கு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தரக்கூடியதாக ஆகிவிடும். இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாம் சிறுக சம்பாதித்தாலும், சின்னதாக சேலரி வாங்கினாலும் அதில் அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஒரு நிறைய சந்தோஷங்கள் கொட்டி கிடக்கும். கொஞ்சோன்னு சாப்பிட்டாலும் அதில் நம்மளுக்கு வயிறு நிரம்பி போயிடும். அப்படி அல்லாஹு தாலா நம்முடைய உலக காரியங்கள், நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றிலும் பரக்கத்தை தந்து விடுவான். பரக்கத்தை தந்து விட்டான் என்று சொன்னால் உலக காரியமே நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக, இன்பத்தை தரக்கூடியதாக ஆகிவிடும். அப்படி பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ரு தான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக வ ரஹ்மதிக ஃப இன்னஹு லா யும்லிகுஹா இல்லா அன்த அப்படிங்கிற இந்த ஒரு திக்ர். இந்த திக்ரினுடைய பொருள், யா அல்லாஹ், உன்னுடைய சிறப்பை கொண்டும் அருளை கொண்டும் உன்னிடம் நான் கேட்கிறேன். நிச்சயமாக உன்னை தவிர இதற்கு உரிமையாளன் வேறு எவரும் இல்லை என்ற இந்த ஒரு திக்ரை யார் தினமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் 11 தடவை ஓதி, யார் ரஸாக் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை 100 முறை ஓதுறாரோ அவருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அல்லாஹ் தாலா பரக்கத்தை ஏற்படுத்தி தருகிறான். இந்த ஒரு ஹதீஸ் தபரானி என்ற கிதாபில் பதிவிடப்பட்டிருக்கின்றது. ஆதாரபூர்வமான ஹதீஸ். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் பரக்கத் என்ற ஒன்று ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு திக்ரை நாம் ஓதுவோம். அல்லாஹ் தாலா நம்முடைய எல்லா வாழ்விலும் பரக்கத்தை தந்தருள்வானாக என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு பதிவை முடித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.